உலகெங்கும் முஸ்லிம்கள் ஓதும் குர்ஆனின் ஓசை வடிவத்தின் கதாநாயகன் யார் என்று உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. 594ஆம் ஆண்டு மக்காவில் பனூ சஅத் கிளையில் இவர்கள் பிறந்தார்கள். இவர்களுடைய இந்த ஹுதைல் குலம் கவிதைகள் இயற்றுவதில் பெயர் பெற்றது. இவர்கள் சிறுவயதில் இருந்தே ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். குறைஷி குலத்தின் உக்பா என்பவருடைய ஆடுகளை மேய்ப்பது இவருடைய அன்றாட வேலையாக இருந்தது. ஒரு நாள் நபி அவர்கள் பாலைவனத்தின் வழியாக செல்லும் போது இவர்களை கண்டார்கள். அப்போது இவர்களுக்கு 15 வயது இருக்கும். நபி அவர்கள் இவரிடம் குடிக்க பால் இருந்தால் தரும்படி கேட்டார்கள். ஆனால் எஜமானின் உத்தரவின்றி தர முடியாதென்று இவர்கள் மறுத்துவிட்டார்கள். இதனால் நபி அவர்கள் குட்டி போடாத பால் தராத ஒரு ஆட்டை கேட்டார்கள். இவர்கள் கொண்டு வந்து தரவும் நபி அவர்கள் பிஸ்மில் கூறி அதில் பால் கறந்தார்கள். இந்த அதிசயத்தை பார்த்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிசயித்து நின்றார்கள். அப்போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனக்கும் குர்ஆன் வசனங்களை கற்றுத்தரும்படி அடம் பிடித்தார்கள். அன்றிலிருந்து அவர்கள் நபி அவர்களை விட்டும் பிரிந்ததே இல்லை. பின்னாட்களில் இவர்கள் கூறுவார்கள், நான் நபி அவர்களிடம் இருந்து நேரடியாக 70 சூறாக்களை மனனமாக்கி இருக்கிறேன் என்று. நபி அவர்கள் ஒரு தருணம் வெளிப்படையாக அறிவித்தார்கள், 4 பேரிடமிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். அதில் இவரும் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இவரை ஆசிரியராகவும் நீதிபதியாகவும் நியமித்தார்கள். அப்போது இவர்கள் கூஃபாவில் குர்ஆன் பாடசாலையை நிறுவினார்கள். இந்த பாடசாலை வழியாகத்தான் ஆசிம், ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழியாக நாம் இன்று ஓதும் குர்ஆனின் ஓசை வடிவமாக மாறி நிற்கிறது. 653ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 32இல் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இவர்களுடைய கடைசி வார்த்தை, எனது ஆன்மாவை அர்-ரஹ்மானிடம் ஒப்படைத்தேன் என்பதாகும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்காக ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். மதீனாவின் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுதான் பாலைவனத்தில் ஆடு மேய்த்த ஒரு சிறு இடையன் இன்றும் 300 கோடி பேரின் மூச்சாக வாழும் கதை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.